என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வாகனங்கள், பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தவேகாவினர் வழங்கினர். போரூர் கார்டன் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை மதுரவாயல் போரூர் கார்டன் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தவேக நிர்வாகி பிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவேக மாவட்ட செயலாளரும் மும்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வாகனங்கள், பெண்களுக்கு தையல் இயந்திரம், 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணம் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி மூட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவி விநியோகிக்கப்பட்டன. இந்நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவி பண்ணுவோம், மக்களுக்காண்டி என்னென்ன சேவையோ அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி ஸ்டேஜ் போட்டு நாங்கள் நலத்திட்டம் பண்ணுவோம். அவங்க ஸ்டேஜ் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒன்று மட்டும் தான் செய்வாங்க. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும். நாங்கள் கடந்த 25 வருஷமா தளபதி கூட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நலத்திட்ட உதவி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன தேவை பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படையில் நோட் புக்ஸ் கொடுப்போம். ஃபீஸ் கட்ட முடியாம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டி கொடுப்போம். அது மாதிரி இந்த தையல் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பண்ணல, கடந்த 15-20 வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இப்ப சொல்றாங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம், அதெல்லாம் உண்மையே இல்லை. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் வந்து நான் ஒரு 6 தொகுதி பார்த்தேன். அம்பத்தூர், மதுரவாயல், மாதாவரம், ஆவடி, திருவள்ளூர், இது மாதிரி 6 தொகுதியிலுமே நான் வருஷம் ஒரு 20-30 லட்ச ரூபாய் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப சொல்றாங்க இப்ப வந்த கட்சி அப்படின்னால, நாங்க அடிப்படையே பயங்கர ஸ்ட்ராங்கான கட்சி. டிவிக்கேனா உங்களுக்கு தெரியும், இனி வருங்காலத்துல டிவிக்கே மட்டும்தான். ஒரு தளபதி சொன்ன 2 கட்சி இருக்கு, ஆனா இனி வருங்காலத்துல டிவிக்கே மட்டும்தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இது மக்களுக்கான ஆட்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய்